புயல் பாதித்த வண்டலூர் பகுதியில் அதிகாரிகளுடன் சென்று முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேரில் ஆய்வு நடத்தி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். சார் மறைக்காதீங்க சார் மறைக்காதீங்க. முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது புயல் பாதித்த வண்டலூர் பகுதியில் அதிகாரிகளுடன் சென்று நேரில் பார்வையிட்டு வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். வார்டு புயலில் வண்டலூர் உயிரியல் பூங்கா முற்றிலும் சேதமடைந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான மரங்கள் அங்கு முறிந்து விழுந்திருக்கின்றன. யாரும் உள்ளே நுழையக்கூட முடியாத அளவிற்கு வண்டலூர் உயிரியல் பூங்கா தற்பொழுது இருக்கிறது. இந்த நிலையில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் வரை வண்டலூர் உயிரியல் பூங்கா மூடப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியதை அடுத்து தற்பொழுது வண்டலூர் உயிரியல் பூங்கா வளாகத்திற்கு தற்பொழுது முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிகாரிகளுடன் நேரில் சென்று பார்வையிட்டு வருகிறார். பறவைகள், மிருகங்கள் உணவின்றி 3வது நாளாக வண்டலூர் உயிரியல் பூங்காவில் தவித்து வருகின்றன. நூற்றுக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்திருப்பதால் ஊழியர்கள் உள்ளே கூட செல்ல முடியாமல் அவதியுறுகின்றனர். இந்த நிலையில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் புயலால் பாதிப்படைந்த வண்டலூர் பகுதியில் அதிகாரிகளுடன் சென்று முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேரில் பார்வையிட்டு வருவதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். வார்து புயலின் கோர தாண்டவத்தை அடுத்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 3 மாவட்டங்கள் மிகுந்த பாதிப்படைந்திருக்கின்றன. குறிப்பாக சென்னை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கின்றன. இதனால் வீதிகள் அனைத்துமே காடுகள் போல காட்சியளிக்கக்கூடிய ஒரு நிலை கடந்த 2 நாட்களாக சென்னையில் நீடித்து வருகிறது. தொடர்ந்து அத்தனை முறிந்த மரங்களையும் அப்புறப்படுத்துவதற்காக மாநகராட்சி ஊழியர்கள் வெளி மாவட்டங்களிலிருந்தும் வரவழைக்கப்பட்டு பல்வேறு தொடர் வேலைகளில் மரங்களை அகற்றுவதற்கான தொடர் வேலைகளில் ஈடுபட்டு வந்த பின்னரும் வண்டலூர் உயிரியல் பூங்கா என்பது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சுற்றுலா தலமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் நூற்றுக்கணக்கான மரங்கள் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் வார்து புயலின் கோர தாண்டவத்தை அடுத்து சேதமடைந்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய பறவைகள், மிருகங்கள் உணவு இன்றி 3வது நாளாக தவித்து வருகின்றன. இந்த நிலையில் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் புயல் பாதித்த பகுதிகளை அதிகாரிகளுடன் நேரடியில் சென்று முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பார்த்து வருவதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இன்று காலை முதலே முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிகாரிகளுடன் வண்டலூர் உயிரியல் பூங்காவை சீரமைப்பதற்கான பல்வேறு ஆலோசனைகளை தொடர்ந்து நடத்தி வந்தார். அதன் பிறகு சென்னையில் புயல் பாதித்த பகுதிகளில் சீரான மற்ற பகுதிகள் சீரடைவதற்கு என்ன விதமான நடவடிக்கைகள் மாநகராட்சி தரப்பில் எடுக்கப்பட்டு வருகிறது என்பது குறித்து அமைச்சர்களும் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து என்ன விதமான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதை நாம் பார்த்தோம். தற்பொழுது புயலால் பாதிப்படைந்துள்ள வண்டலூர் உயிரியல் பூங்கா பகுதியில் அதிகாரிகளுடன் சென்று முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆய்வு செய்து வருகிறார். அங்கு இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்திருப்பதால் அவற்றை எவ்வாறு ஊழியர்களை கொண்டு அகற்றுவது, வெளி மாவட்டங்களில் இருந்து ஊழியர்களை வரவழைத்து வண்டலூர் பகுதியில் முற்றிலும் முறிந்திருக்கக்கூடிய மரங்களை வேரோடு அகற்றுவதா உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் தொடர்ந்து இந்த ஆய்வினூடே முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தி வருவதன் நேரடி காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த வார்து புயலின் கோர தாண்டவத்தில் சென்னையில் உள்ள பல்வேறு பகுதிகள் மட்டுமின்றி மரங்களால் முற்றிலும் சூழப்பட்டிருக்கக்கூடிய வண்டலூர் உயிரியல் பூங்காவும் மிகுந்த பாதிப்படைந்திருக்கிறது. நூற்றுக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பறவைகள், மிருகங்கள் ஆகியவை உணவின்றி 3வது நாளாக தவித்து வருகின்றது. சென்னையை பொறுத்தவரையில் பல்வேறு சுற்றுலா தலங்கள் இருந்த போதிலும் வண்டலூர் உயிரியல் பூங்கா ஒரு முக்கியம் வாய்ந்த சுற்றுலா தலமாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வார்து புயலின் பாதிப்பை அடுத்து வண்டலூர் உயிரியல் பூங்கா பகுதியில் மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கபடியால் அந்த பகுதியில் எவ்வாறு மீட்பு பணிகளை நடத்துவது, வெளி மாவட்டங்களில் இருந்து மாவட்ட நகராட்சி ஊழியர்களை கொண்டு அந்த பகுதியில் முறிந்திருக்கக்கூடிய மரங்களை எப்படி அகற்றுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிகாரிகளுடன் நேரடியாக வண்டலூர் பூங்கா பகுதியில் சென்று ஆய்வு நடத்தி பின்னர் ஆலோசனையில் ஈடுபட்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக சராசரியாக டிசம்பர் 12ஆம் தேதி வார்த் புயல் சென்னையை நோக்கி வந்து மிகுந்த ஒரு பிரளயத்தையே உண்டு பண்ணிவிட்டது என்று நாம் சொல்ல வேண்டும். கடந்த 2 நாட்களாக மக்கள் வெளியே செல்ல முடியாத ஒரு சூழல் தான் தொடர்ந்து காணப்படுகிறது. பல்வேறு இடங்களிலும் மரங்கள் சாலைகளில் வேரோடு முறிந்துவிட்டு வீதிகள் காடுகளைப் போல தொடர்ந்து காட்சியளித்த வண்ணம் இருக்கின்றன. மாநகராட்சி ஊழியர்கள் முறிந்து விழுந்திருக்கக்கூடிய மரங்களை தொடர்ந்து அகற்றிய வண்ணம் இருக்கிறார்கள். தற்பொழுது மரங்களால் சூழப்பட்டிருக்கக்கூடிய வண்டலூர் உயிரியல் பூங்காவானது மிகுந்த சேதமடைந்திருக்கிறது. இந்த வார்து புயலின் கோர தாண்டவத்தின் தாக்கத்தால் வண்டலூர் உயிரியல் பூங்கா மிகுந்த சேதமடைந்திருக்கிறது. நூற்றுக்கணக்கான மரங்கள் வண்டலூர் பூங்காவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மரங்கள் வேரோடு முறிந்து சாய்ந்து சாலைகளில் விழுந்திருக்கின்றன. தற்பொழுது அந்த மரங்களை அப்புறப்படுத்துவது எப்படி, எவ்வாறு அதற்கான துரித நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது குறித்து ஆலோசனை நடத்துவதற்கு முன்னதாக முதலமைச்சர் அதிகாரிகளுடன் வண்டலூர் உயிரியல் பூங்கா பகுதியில் நேரில் வந்து பார்வையிட்டு வருகிறார். அவருடன் அதிகாரிகள் உடன் இருக்கிறார்கள். இன்று காலை முதலே அனைத்து தமிழக அமைச்சர்களும், குறிப்பாக அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோர் சென்னையில் தொடர்ந்து பல்வேறு மாநகராட்சி ஊழியர்களால் பல்வேறு மீட்புப் பணிகள் எவ்வாறாக நடைபெற்று வருகிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசி வந்தனர். இதனை அடுத்து இன்று காலையே வண்டலூர் உயிரியல் பூங்கா குறித்த பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆய்வு மேற்கொண்டார். அந்த பகுதியில் முறிந்திருக்கக்கூடிய மரங்களை எவ்வாறு மீட்டெடுப்பது, அந்த மரங்களை அகற்றிவிட்டு புதிய மரங்கள் எப்படி நடுவது, மீண்டும் பழைய பொலிவு பெற வண்டலூர் பூங்கா பழைய பொலிவு பெற எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிகாரிகளுடன் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் நேரடியாக வந்து பார்வையிட்டு வருகிறார். அங்கு இருந்திருக்கக்கூடிய சூழல் தற்போது எவ்வாறாக இருக்கிறது, மரங்கள் முறிந்திருக்கக்கூடிய இடங்களுக்கு அவர் நேரில் சென்று பார்வையிட்டு வருகிறார். இந்த இடத்தை மீண்டும் சீரமைத்து பழையது போல எப்படி மீண்டும் கொண்டு வருவது என்பது குறித்த பல்வேறு விஷயங்கள் குறித்து அதிகாரிகளுடன் அவர் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த இடங்களில் மக்கள் இயல்பாக செல்லக்கூட முடியாத அளவிற்கு அங்கு நூற்றுக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்திருக்கின்றன.